ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு 2 பேர் குறுக்க வந்து ஹீரோவ காரோட கடத்திடுறாங்க. அங்கிருந்து நேரா போய் ஹீரோ ஒரு பார்க்ல தள்ளி விட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்பதான் வில்லன் என்ட்ரி தராரு. வில்லனை பார்த்தோன்னே ஹீரோ என்னை ஏன் கடத்திட்டு வந்தீங்கன்னு கேட்கறான். பென்னி டிசோசா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்த 5 கோடி ரூபா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வில்லன் கேட்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தப்பா போட்டதுனால 4 லட்ச ரூபா பென்னி டிசோசா அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அதனால ஹீரோ பென்னி டிசோசாக்கே தெரியாம ஒரு அக்கௌண்ட்ல இருந்து 4 லட்ச ரூபாய் எடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி இப்ப 5 கோடி ரூபாயும் காணாம போயிருக்கும். அதை ஹீரோ தான் எடுத்திருப்பான்னு வில்லன் சந்தேகப்படுறான். அதனாலதான் ஹீரோ கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் 4 லட்ச ரூபா மட்டும் தான் எடுத்தேன், 5 கோடி ரூபாய்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதை பத்தி எதுக்குமே கண்டுக்காம அங்க தூரத்துல இருக்காங்களே அவங்க யாருன்னு தெரியுதான்னு கேட்கறான். பார்த்தா ஹீரோட அம்மாவை வில்லன் கடத்தி வச்சிருக்கான். அவங்க பின்னாடி அவரோட ஆளுங்க 2 பேர் துப்பாக்கி வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. இன்னும் 5 செகண்ட்ல என் பணத்தை நீ தரேன்னு ஒத்துக்கலாம் அவங்க அம்மாவை கொள்ளுவேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. இன்னும் உனக்கு 4 நாள் தான் டைம், அதுக்குள்ளேயே ஒரு 5 கோடி ரூபா பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா வேற டெரரிஸ்ட் அக்கௌண்ட்ல இருந்து உன் அக்கௌண்ட் காசு அனுப்பிச்சிருவேன், சிபிஐ எல்லாம் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும், ஒரு டெரரிஸ்ட் முத்திர குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு வில்ல மிரட்டுறாரு. இதெல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு யோசிக்கவே தேவையில்லன்னு சொல்லிட்டு வில்ல ஒரு சொடுக்கு மட்டும் போடுறாரு. அந்த பார்க்ல இந்த மொத்த பேருமே ஸ்டாச்சு மாதிரி நின்னுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது இந்த பார்க்ல இருக்க மொத்த பேருமே வில்லனோட ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிடுறாரு.